ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் வந்து எக்ஸாம்பிள் 10 அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க் ருபீஸ் 10,000. இப்போ நம்ம வந்து பேங்க்டேருந்து கடனாக வந்து ஒரு 10,000 நம்ம வந்து வாங்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ நம்ம பேங்க்கில் போய் கடனாக வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கையிலலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லோன் அக்கௌண்ட் இருக்கும், அந்த லோன் அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ நம்மளுடைய இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஸோ அப்போ அதனால் நம்மளுடைய பேங்க் வந்து அதை வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்குது. ஸோ பேங்க் இஸ் தி ரிசீவர். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் இஸ் தி கிவர். ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் வந்து பண்ணுறோம். ஏன்னா பேங்க் லோன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கறனால ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ருபீஸ் 10,000 டு பேங்க் லோன் அக்கௌண்ட் கிரெடிட் ருபீஸ் 10,000. இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.